பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய். ஸ்டாலின் 2ல நிக்கிறாரா, எடப்பாடி 2ல நிக்கிறாரா? கூட்டம் நெரிசல் தாங்க முடியலங்கிறீங்க, கூட்டத்துல சாவர அளவுக்கு கூட்டம் கூடுதுன்னு பேசுற தியாகி நாளைக்கு ஏன் சார் 2 தொகுதியில நிக்கிறீங்க? பெரம்பூர்லயும் நாளைக்கு தலித் சமூக வாக்குகள், சிறுபான்மை சமூக வாக்குகள் அதிகம். திருச்சி கிழக்குல நாளைக்கு உங்களுக்கு கிறிஸ்டியன் வெள்ளாளர்ஸ் ஓட்டு ஜாஸ்தி. அதனாலதான் அவர் தைரியமா மேடையில பேசுகிறப்ப அவர் பேரை சொல்லி ஜோசப் விஜய், சி ஜோசப் விஜய். நான் வரேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றத எனக்கு சிமிலரா கான்ஃபிடன்ஸ் இழந்த சீமான் மேடையில பேசுறப்ப சொல்லுவார்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடா டேய், எடப்பாடி கூட 4 வருஷம் வந்துட்டாரா அப்படிங்கிறாருல. சமீப காலமாக விஜய்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஸோ டிஎம்கே விஜயை ஒரு அச்சமாக கொள்கிறதா அப்படின்னா 100% அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னைக்குள்ளார விஜய் ஜெயிச்சுட்டா அதை விட திமுகவுக்கு வேற அசிங்கம் கிடையாது. அதனால எனக்கு வந்த தகவல், இவருடைய தூதுவராக டெல்லியில் தொடர்பு கொண்டு இவருக்கு மத்தியஸ்தம் பண்ணி பிஜேபியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது நடிகை த்ரிஷா. எடப்பாடி சொல்றது, ஏன்னா இந்த டிமாண்ட் 2.5 வருஷம் சிஎம்க்கு 100 சீட்டுக்கெல்லாம் அவர் எப்படி ஒத்துக்குவார்? ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணா நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம அப்போதைக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ தேர்தலுக்கு பிறகு தாவேகா பாஜக கூட்டணி அமையும். நேருவுக்கும் மகேஷுக்கும் சுத்தமா செட் ஆகல. நேரு ஒரு பக்கத்து நீ என்ன மீறி தலைமைக்கு போயிருவியான்னு நினைக்கிற ஆளு, மகேஷ் நான் ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஆளு, நீ என்ன மீறி உள்ள வந்துருவியான்னு நினைக்கிற ஆளு. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் மீறி இவருக்கு இருந்த ஸ்டாலினிடம் இருந்த நெருக்கமே 2 அமைச்சர்களுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்குச்சு. இப்போதான் அரசியல், ஸ்டாலினுடைய அரசியல் புரிகிறது. என்னன்னா, நீ ஏன் கூட இருந்துக்கிட்டே நீ அவனுக்கு வேலை பார்த்தல, இப்போ நீ தான் இங்கே கேண்டிடேட்டு, அவனும் அங்கே நிற்பான். ஒன்று அடித்து அவனை தோக்கடிச்சனா நீ பொழைச்சிக்க, இல்லை அவர் வாழணும்னு நீ நினச்சனா ஒன்னே அழிச்சுக்கிட்டு நீ அவனை வாழ வச்சுக்க, உன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. ஆமாம். ப்ரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ விஜய் அவர்கள் ஒரு வழியாக அறிவிச்சிட்டாரு, பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் நிற்க போகிறதா. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பேசும்போது சில வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்காரு. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் பல அறிவிச்சிருக்காரு. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இது இருமுனை போட்டி தான். எத்தனை முறைன்னு யார் சொன்னாலும் பரவாயில்ல, இது இருமுனை போட்டி தான். அது ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரொம்ப இறங்கி கேட்டிருக்காரு. பல வசதியான வாழ்க்கையெல்லாம் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், பல வழிகளை தாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால எனக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதாவது இந்த தாவேகா வர்சஸ் திமுக 2 முனை தான் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சப்ப அந்த ஸ்டாண்டில் இருந்தார். நடுவில் கொஞ்சம் பிஜேபி அடிக்க ஆரம்பிச்சப்ப அந்த ஸ்டாண்டு மாறுச்சு. என்ன அப்படின்னா, தாவேகா, திமுக, பிஜேபி மற்றும் பலர்னு நடுவில் ஒரு பீரியடில் பிஜேபி வந்துச்சு. இப்போ திரும்பி பிஜேபி வெளியில் போயிருக்குது. எனக்கு வந்த தகவல், நடந்த சமாச்சாரங்கள் எல்லாமே இவருடைய தூதுவராக டெல்லியில் தொடர்பு கொண்டு இவருக்கு மத்தியஸ்தம் பண்ணி பிஜேபியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது நடிகை த்ரிஷா. தன்னை ஏன் அடிக்கடி அவர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் அவர் சொல்கிற மாதிரி அந்தந்த நடிகர்கள், அந்தந்த கொள்கை தலைவர்கள்ட்ட சில விஷயங்களை நான் எடுத்துக்கிறேங்கிறாருல. அதே மாதிரி எம்ஜிஆர்கிட்ட இவர் என்ன எடுத்திருக்காருன்னா, இந்திரா காந்தியோடைய கவனம் அதிமுக பக்கிட்ட திரும்பாமல் இருந்தப்ப அவர் நாளைக்கு டெல்லிக்கு இதே ஒரு பெண், ஒரு பிராமணர், ஒரு நடிகையை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அமிச்சு தான் இந்திரா காந்தியோட அட்டென்ஷனை எம்ஜிஆர் புல்லவர் பண்ணார். இப்போ அதே வேலையை விஜய், ஒரு பிராமணர், ஒரு பெண், ஒரு நடிகையை டெல்லிக்கு அமிச்சு நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா நம்பிக்கைக்குரிய நபர்களை அனுப்பணும்னு பிளான் பண்ணுறாரு. ஜான் ஆரோக்கியசாமி, யாதவ் 2 பேருமே பிஜேபி அலைன்ஸை விரும்பலை. ஸோ அதற்கு அப்பாற்பட்டு வேற யார் அனுப்புறதுங்கிறப்ப தான் அவங்க த்ரிஷாவை அனுப்புகிறாங்க. அண்டு த்ரிஷா, அமித்ஷா, சாஷா ரைமிங்காக இருக்குது. அந்த சாஷாவை சேர்த்திங்கன்னா அவர் பொண்ணு பேர் வந்துடுது, அவர் பொண்ணு பேர் சாஷா. ஸோ அவருக்கு எல்லாமே சிங்க் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப
த்ரிஷாவுடைய உறவினர்கள் யாரோ ஒருவர் ஆர்எஸ்எஸ்ஸில் முக்கிய தேசிய பொறுப்பில் இருக்கிறாங்க போல. ஸோ அவங்க மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு. இது கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிறப்ப இவங்க சில டிமாண்ட்ஸ் வச்சதா எடப்பாடி பழனிசாமி அறவே தவிர்த்திருக்காரு. ஏன்னா இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் 2.5 ஆண்டு முதலமைச்சராக இருக்கட்டும், 90 சீட்டுகளுக்கு மேலேயா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ஆஃபர்ன்ற மாதிரி அதாவது சொல்லியிருந்தாரு. இல்லை பிஜேபி கம்பல் பண்ணதை அலையன்ஸுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வாங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன வேணும்னு சொன்னதா எடப்பாடி ஏற்க மறுக்கிறாரு. அப்போ அவர் எடப்பாடி டெல்லியில் சொன்ன வார்த்தை, நீங்கள் தேர்தல் சமயத்தில் அவர் தனித்து நிற்கிறப்ப தான் திமுகவை அவர் பலவீனப்படுத்துகிறப்ப எனக்கு வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம உள்ள கூட கொண்டுட்டு வரதை விட அவர் தனியாக நின்று அவங்கள வீழ்த்துறதுல தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஹங் அசம்பிளி மாதிரி போகும் அப்படின்னு அமித்ஷா ஃபீல் பண்ணுறாரு. இந்த 2026 தேர்தல் உளவுத்துறையோடைய ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது 2 கட்சிகளுக்குமே மெஜாரிட்டி வராதுங்கிறாங்க. திமுக அதிமுக 2 பேருக்குமே ஆட்சி அமைப்பதற்கு மெஜாரிட்டி வராது. ஆனால் விஜய்க்கு அவங்களோட ஐபி ரிப்போர்ட் கணக்குப்படி 12லேருந்து 16 எம்எல்ஏ ஜெயிப்பார். 16 எம்எல்ஏ வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததை வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் மேபி ஆஃப்டர் எலெக்ஷன்ஸை விஜய் அப்போ வேணா எடப்பாடி சொல்கிறது, ஏன்னா இந்த டிமாண்ட் 2.5 வருஷம் சிஎம்க்கு 100 சீட்டுக்கெல்லாம் அவர் எப்படி ஒத்துக்குவார்? அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்கள தவிர்க்கணும். அப்படிங்கிறப்ப அவர் நாளைக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் வேணால் நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம அப்போதைக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ தேர்தலுக்கு பிறகு தாவேகா பாஜக கூட்டணி அமையும் அப்படிங்கிறது தான். அப்போ யார் போய் என்ன கேட்க முடியும்? மைனாரிட்டிலாம் நாளைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு விஜய் கவலைப்பட போகிறாரா? அவருக்கு அந்த கவலை இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் பெரம்பூர் தொகுதியில் நாளைக்கு அதிமுக அவருக்கு ஃப்ரீ ஹேண்டட் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக பாமகவுக்கு அலையன்ஸ் கொடுக்குறாங்க. பாமகவுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா அங்கே 2 மெஜாரிட்டி தான். ஒன்று தலித் வாக்குகள் ஜாஸ்தி, மைனாரிட்டி ஓட்டு ஜாஸ்தி. தலித் எப்படி பாமகவுக்கு ஓட்டு போடுவோம்? ஸோ விஜய்க்கு அவங்க அவர் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அதிமுக உருவாக்கி கொடுக்கறதுக்கு காரணம் தேர்தலுக்கு பிறகு அந்த அட்டாக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடப்பாடி முன்னாடி அலையன்ஸுக்கு வரமாட்டேன்னப்போ ஒரு வேகமாக அடித்தார் விஜயை. இப்போ அந்த கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுலாம் நான் விமர்சனமே பண்ணாமல் இருந்தால் பச்சையாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக சும்மா மேலோட்டமாக பண்ணுறாங்களே தவிர இது அவர்களுக்குள்ளார இருக்கிற உடன்பாடு இதுதான் நிலை. இதற்கு அப்பாற்பட்டு தான் அந்த 234 தொகுதியில் வேட்பாளர்கள் போடுறதுக்கு திணற சூழ்நிலையிலும் 120 தான் அவங்களால மொபிலைஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ சசிகலா ராமதாஸோடைய ஆஃபர்ஸ் விஜயை தொடர்ச்சியாக தொடர்பு கொள்கிறப்ப அவங்க இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன்ஸாக அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட சேர்றதா இருக்கிறார். ஸோ இப்போ சசிகலா ராமதாஸ் கூட ட்ராவல் ஆகிறது செட் ஆகாது. இன்னொன்று சசிகலா ராமதாஸை சேர்த்துக்கிறது பிஜேபி விரும்பாது. ஏன்னா அவங்க காலி பண்ணணும்னு நினைக்கிறது டிடிவி தினகரனுடைய வாக்கு வங்கை உடைக்கணும்னு சசிகலா நினைக்கிறாங்க. அன்புமணியோடைய வாக்குகளை உடைக்கணும்னு ராமதாஸ் நினைக்கிறாருங்கிறப்ப அப்போ யாரை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? அவங்க என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்துகிறவங்கள விஜய் தன்னுடன் வைத்துக்கிட்டா அது விஜய்க்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் அலையன்ஸுக்கு வேணாம், நீங்கள் அவங்ககிட்ட போகக்கூடாதுங்கிறப்ப தனிப்பட்ட முறையிலே 234 தொகுதியிலையும் அவர் வேட்பாளர்களை தயார் செய்வதற்குண்டான தாமத நிலை தான் இன்று அவர் வேட்பாளர் அறிவித்தது. பர்மிஷன் கிடைக்கல இல்லை, அது நீங்கள் இப்போ சார் அவங்களுக்கு தேவை காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்பா வெளில வரலன்னப்போ திமுக காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இதே ஆதவர்ஜனா மேடையில் பேசுகிறப்ப தான் சொன்னார், எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரட்டும், அடுத்த நிமிஷம் பாருங்கள் என் தலைவர் என்ன பண்ணுறான்னு தெருவாக காந்தி மாதிரி நடப்பாருன்னாரு. எங்கே நடந்தார்? எனக்கு தெரிஞ்சு கோட் ஆஃப் கான்டாக்ட் போட்டு 18 நாளைக்கு மேலே ஆச்சு. ஒரு நாளும் வெளியில் வரல. ஏன் வரலன்னு நீங்கள் பேசிடக்கூடாது, உடனே அதிகாரிகளை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுடைய பல பொதுக்கூட்டங்கள்லாம் ராஜ்மோகன் பேசினது கூட நடுவில் வந்துச்சு. ஆதவர்ஜனா எல்லா பொதுக்கூட்டங்கள் திருமண கூட்டங்களுக்கு அனுமதிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆப் கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் என்ன இப்போ முதலமைச்சர் டூர் போட்டிருக்காரு, டூர் பிளான், இங்கே எங்கே போகிறேன், இத்தனாம் தேதி இங்கே பேசுகிறேன்னு இவர்கள் அந்த மாதிரியான முயற்சிகள் எதையுமே செய்யாமல் நாளைக்கு இப்போ அந்த அரசு அதிகாரிகளை மாற்றுங்க அப்படின்னு அவர் போய் மாற்ற சொல்கிறத இவர் போய் புகார் கொடுத்ததை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாங்கிறத தான் சொல்கிறாரே தவிர இவர் அனுமதி கேட்டு அவர் செய்யலை. சார் அவங்க வெளியில் வர ஆள் கிடையாது. இந்த எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் நான் விட்டுட்டு வந்தேன்னு மேடையில் பேசுகிறாருல, அவர் கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டுட்டு வரல, இன்னும் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கிறாரு. மேலும் கம்ஃபர்ட் ஆகிறதுக்காக தான் இதுக்கு வராரு. நன்றி தெரிவிக்க வேண்டியதோ இல்லை நன்றி கடமையை செலுத்த வேண்டிய இடத்துல இது எதுவுமே இல்லை சார். யூ ஆர் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னர். நீ படம் நடித்தா அதை பார்க்கறதுக்கு நான் காசு கொடுத்தேன், அந்த காசுல நீ சம்பளம் வாங்கிக்கிட்டு, அவ்வளோதான் உனக்கும் எனக்கும் உண்டான டீலு. அதாவது ஒரு ஆட்டக்காரி மாதிரி தான். நான் காசு கொடுத்தேன், நீ ஆடுறேன். உச்சத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்கல்ல.
அது ஒரு கொண்டாட்டம் வந்து அதிகமா இருக்குல்ல ஒரு நடிகருக்கு. சார் அது அந்த திறமை நடிகர்கள் இருக்காங்க, ஒரு தர தூக்கிட்டு போய் உச்சாணியில வைக்கும் போது அவரு அந்த உச்சாணிங்கிறது இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் ரேட்டே பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்ல ஒரு லிஸ்ட் போடுங்க, சக்சஸ் ஃபிலிம்ஸ் எடுங்க, ஃபெயிலியர் ஃபிலிம்ஸ் எடுங்க, ஃபெயிலியர் ஃபிலிம்ஸ் தான் அவரது ஜாஸ்தி. இன்னைக்கு கிரவுண்டில் அந்த அளவுக்கு நடிகர்கள் பெருசாக உள்ளுக்குள்ளார அந்த ஒரு க்ளோஸ் ரிங்குக்குள்ளார டெவலப் ஆக முடியாது. அப்படியே டெவலப் ஆனாலும் அந்த தொடர்ச்சியாக வருஷங்களில் படம் வந்துக்கிட்டே இருக்கணும், அந்த பூம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஏதோ நாளைக்கு இவருக்கு ஹைப் கொடுக்குறாங்க பண்ணுறாங்களே தவிர, அதுவும் உச்ச நடிகர்னு இவரை சொன்னால் அப்புறம் ரஜினிகாந்த் எங்கே போவார், இல்லை அஜித் எங்கே கொண்டுட்டு போய் நிப்பாட்டுவீங்க? இவரை விட அதிகமான பட சக்ஸஸ் ரேட்டு, ரெவென்யூ கொடுக்குறது, பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குறதெல்லாம் அஜித் தான். இவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டாப் 5ல் ஒன் ஆஃப் தி ஆக்டராக இருக்கலாமே தவிர, என்ன நம்பி தான் இந்த தமிழ் சினிமா ஃபீல்டை இயங்குதுன்னு அவர் பேசுகிறாரு. நன்றி கடன் செலுத்த வேண்டிய எந்த கடமையும் இங்கே இல்லை. முதல்வன் படம் மாதிரி அர்ஜுன் நாளைக்கு ஒன்டே சிஎம்மாக இருந்துட்டு அந்த மக்கள் எல்லாம் வெளியில் வந்து ஐயா நீங்கள் தான் வந்து எங்களை ஆளணும்னு இவர் வீட்டு வாசல் வந்து இப்போ யார் அழுதா? நீங்கள் ஆடுனதுக்கு நடிச்சிங்க, நல்லா நடிச்சக்கப்பா, அதுக்கு தான் நான் கை தட்டினேன், காசு கொடுத்தேன், உனக்கும் எனக்கும் உண்டான உறவு அதோட முடிஞ்சு போச்சு. வடிவேல் சொல்கிற மாதிரி இதோட நிப்பாட்டிக்கணும், வீட்டுக்குள்ளார வந்துக்கிட்டு சோறு திங்கிறவெல்லாம் வச்சுக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதோட முடிச்சுக்கணும். இப்போ திரும்பி வந்து நீங்கள் இங்கே வேக்கியம் இருக்குது, சிஸ்டம் சரியில்லை, இங்கே வெற்றிடம் இருக்குது, நீங்கள் வாங்க தலைவான்னு உங்களை யார் கூப்பிட்டா? நீங்கள் மேலும் கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் இதுக்குள்ளார வர்றீங்களே தவிர, அதாவது சார் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அதிகபட்சம் அவர் வாழ்நாளில் எவ்வளோ படம் நடிக்க முடியும்? ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 20 படம் வச்சுக்கலாமா, இல்லை 50 படம் கூட வச்சுக்கோங்க. அதிகபட்சம் போச்சு அப்படின்னா நீங்கள் 150 கோடி ரூபா வாங்கினா 5000 கோடி. நீங்கள் அமைச்சராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக அதுவும் சிஎம் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 கோடிலாம் சாதாரணமாக சம்பாதிக்கலாம். 5000 கோடி நீ வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற காசை 50,000 கோடி அடிக்க முடியுங்கிறப்ப அந்த பதவி போதைக்கும் அந்த பணத்திற்கும் உங்களுடைய இருக்காரு. யாரும் ₹1 கூட வந்து மக்கள் காசு எடுத்துடக்கூடாது. எல்லா அரசியல் தலைவர் வேற எந்த கட்சி தலைவர் இது வரைக்கும் வந்து ஆமா நான் பதவிக்கு வந்தோன்னா ஆட்டையை போட்டுருவேன், அவனை மொட்டை அடிச்சிருவேன், நான் கஜானாவை காலி பண்ணிடுவேன் இது வரைக்கும் யார் பேசியிருக்கா? எல்லாரும் கன்னியாகுமரி மேலே பேசுறது எதுனா புதுசா? அவரும் அதே தான் பேசுகிறாரு. வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் சார் எனக்கு அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறத எனக்கு சிமிலராக கான்ஃபிடன்ஸ் இழந்த சீமான் மேடையில் பேசுகிறப்ப சொல்லுவார்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடா டேய், எடப்பாடி கூட 4 வருஷம் வந்துட்டாரா அப்படிங்கிறாருல. என்னை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக விஜய்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். சரி உங்களை நம்பி தாண்டா வந்திருக்கேன், என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களா, டே நம்பி வராண்டா, ஓட்டு போட்டுருவீங்களாடா, டே என்னை ஜெயிக்க வச்சுருவீங்களாடான்னு அவர் திரும்ப கீழே இருக்கிற ஆடியன்ஸை கேட்டு அவர்களுடைய கைத்தட்டலை பார்த்து பரவாயில்லப்பா நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம சேஃபாக தான் இருக்கிறோம் போல அப்படின்னு அவர் தன்னை தேத்திக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளருங்கிறீங்க, நீங்கள் சொல்கிற அதே கேள்விக்கே வரேன். உச்சகட்ட நடிகருங்கிறீங்க, தமிழ்நாடே உங்களை பார்க்க ஏங்குதுங்கிறீங்க. அப்படி நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் கூட்டம் நெரிசல் தாங்க முடியலங்கிறீங்க. கூட்டத்தில் சாவர அளவுக்கு கூட்டம் கூடுதுன்னு பேசுகிற தியாகி நாளைக்கு ஏன் சார் 2 தொகுதியில் நிற்கிறீங்க? வீக் பார்ட் தானே. நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுக்க ஸ்டாலின் 2ல் நிற்கிறாரா, எடப்பாடி 2ல் நிற்கிறாரா? நீங்கள் தேர்தல் நிறைய உள்ளடி வேலைகள்லாம் நடக்கவும் தேர்தல் ஆணையத்தை நம்பலப்ப ஏன் அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க? ஏன் அப்புறம் சிபிஐ கேட்டீங்க? மற்றதுக்கெல்லாம் அது தன்னாட்சி நிறுவனங்கள் தானே. சிபிஐ ஏன் கேட்டீங்க? தன்னாட்சி நிறுவனம். உச்சநீதிமன்றம் கூட 2-3 தொகுதியில் நின்றுருக்காங்க. அவங்களுக்கு சினாரியோஸ் அப்போ சரியில்லை. ஏன்னா அவங்க பை எலெக்ஷன் டைமில் ஏன்னா கன்விக்ட் ஆகி டான்சியில் பதவி ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி வராங்க. இப்போ இங்கே டிஎம்கே ரூலிங் பீரியடா, ஆனால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அவங்க 2 எம்எல்ஏங்களை ராஜினாமா பண்ணிட்டு சட்டசபைக்குள்ளார போய் அவனும் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தாக இருந்தால் தான் அதிமுக தலைவராக இருக்க முடியுங்கிற கட்டாயங்களில் 2 தொகுதிகளில் நின்னாங்க. ராகுல் காந்தி பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறீங்க, 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஏன் நாளைக்கு அங்கே தோத்துட்டு வரா ஸ்மிருதி இரானி கிட்ட, அதனால நாளைக்கு திரும்பி அவர் எப்படி போய் தேடினாரு? இந்தியாவில் இருக்கிற எந்த தொகுதியும் விட்டுவிட்டு வயநாடில் எங்கே முஸ்லீம்ஸ் அதிகமோ எந்த சூழ்நிலையும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளார ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. இப்போ அதே வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. பெரம்பூர்லேயும் நாளைக்கு தலித் சமூக வாக்குகள், சிறுபான்மை சமூக வாக்குகள் அதிகம். திருச்சி கிழக்கில் நாளைக்கு உங்களுக்கு கிறிஸ்டியன் வெள்ளாளர்ஸ் ஓட்டு ஜாஸ்தி. இப்போ அதை திரும்பி கிறிஸ்டியன் லாபி. அதனால தான் அவர் தைரியமாக மேடையில் பேசுகிறப்ப அவர் பேரை சொல்லி ஜோசப் விஜய், இதே எச்ராஜா சொன்னப்போ தயங்கினவர் பதில் சொல்கிறதுக்கு, மற்ற மேடைகளில் பேசுகிறதுக்கு யோசித்தவர், எந்த இடத்துலையும் விஜய் உங்கள் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசினவர், இந்த இடத்துல மட்டும் ஏன் திடீர்னு இப்போ ஜோசப் விஜய்னு வருதுன்னா, ஏன்னா இட் இஸ் இன்டர் கனெக்டட் டு தி கான்ஸ்டுவன்சி. நீங்கள் மக்களுக்கு மதசார்பன்மையை கொண்டுட்டு வந்திருக்கோம், சமத்துவத்தை கொண்டுட்டு வந்திருக்கோம்னு பேசுகிற நீங்கள் எங்கே உங்கள் ஓட் பேங்க் இருக்குது, எங்கே உன் ஜாதிகாரன் இருக்கிறான், எங்கே நம்ம நின்னா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நீ அந்த சமயத்தில் மட்டும் ஜோசப் விஜய்னு சொல்லிக்கிட்டு நீ உள்ளே போகிறா அப்படின்னா அப்போ நீயும் மதசார்ப சமூக நீதி இல்லையே. இப்போ அது அப்படி இருந்தால் நீ நாளைக்கு இருக்கிற இடத்துலலாம் நிற்கணும். நீங்கள் அந்த மாதிரியான செயல்பாடுகள் இல்லையே, வெறும் வாய் வார்த்தைகளில் மேடைகளில் தான் பேசுகிறீங்களே தவிர
ஆனால் நீங்கள் நாளைக்கு உங்கள் ஆளுங்க இங்கே அதிகமாக இருக்கான், எவன் எனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போகிறீங்கிறப்ப, மேடையை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களில் 234 பேரில் ஒரு 5-6 பேர் தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வெளியில் ஒன்றும் ஃபெமிலியாரிட்டி கிடையாது. இதை நீங்கள் நான் இவங்க 2 தொகுதியில் நிற்பாருங்கிறத நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். எப்போ தெரியுமா? அதனால தான் புஷி ஆனந்தை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு விஜய். அது ஒரு ஓட்டவாயி, அது ஈஸியாக வளரிடும். நிறைய பத்திரிகையாளர்கள் என்கிட்ட சொன்னது, இந்த நடுவில் மாநாடு நடத்துறப்ப கூட மது ஒழிப்பு போதைப் பொருள் எதிர்ப்பு மாநாடா நடத்துறதா தான் ஃபர்ஸ்ட் மாநாடு. இந்த ஆள் போய் அதை பிரேக் பண்ணி விட்டாரு. இவர் போய் பப்ளிக்கில் வளரப்போக தான் திரும்ப அந்த மாநாடை திமுக தான் ஐடியா கொடுத்து நீங்கள் அதை எடுத்து நடத்துங்க, அவர் நடத்துறதை விட நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளே நடத்திட்டா அவர் அந்த பாயிண்ட் தொட மாட்டாருன்னு இது மாதிரி புஷி நிறையா முக்கியமான விஷயங்களை கக்கின மாதிரி இந்த விஷயத்தையும் முன்கூட்டியே கக்கிட்டார். தேர்தல் ஆணைய சட்டப்படி ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில தான் நிற்கணுமா, இல்லைன்னா 234 நாங்கள் தலைவரையே நிப்பாட்டிடுவோன்னு பேசினா பார்த்தீங்களா பைத்தியக்காரன், ஆர்வத்தில் பேசுகிறேன்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிட்டான். சார் நான் கேட்குறது, இப்போ 2ல் நிற்கிறப்பே உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னங்கிறது தெரியுது. யூ ஆர் வீக். 2வது, அதாவது நீங்கள் எங்கேயே நின்று நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தினா நான் தோத்துட்டேன்னா என் கட்சியோட லைஃப் போயிடும், இல்லை என் பொலிட்டிக்கல் லைஃப் போயிடும், நீங்கள் பயப்படலாம். 234ல் ஒன்று கூட உனக்கு கான்ஃபிடென்ட் வின்னிங் கொடுக்காதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு லீடரு நீ இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான தலைவர்னு உனக்குள்ளார எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? சரி, இப்போ 2லேயும் நிற்கிறாரு, 2லேயும் தோத்துட்டா என்ன செய்வார்? எஸ்ன்னு பேசுவோம். 1-2லேயும் தோத்துட்டாரு. அப்போ நாளைக்கு அவர் எலிஜிபிள் லீடர் இல்லைன்னு ஒத்துக்குவாரா? திரும்பி படம் நடிக்க போயிட்டா நீங்களும் நானா போய் கேள்வி கேட்க முடியுமா? சார், பப்ளிக் லைஃப்பில் வந்தவங்க நீங்கள் நடிகராக இருக்கிறப்ப 1000 கூத்தடிக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் இப்படி தான் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். நீ சாதாரணமாக இப்போ நானே எங்கேயாவது ஸ்மோக் பண்ணனா கூட நான் வந்து பப்ளிக்கில் அடிக்க மாட்டேன். ஏன்னா நம்மள மற்றவனுக்கு நான் நேத்தி கூட பார்க்குறேன், ஒரு டீ கடை வாசலில் 5 பொம்பளை பிள்ளைங்க ஒன்றா ஒரே லைட்டரில் பற்ற வைக்கிதுங்க. நம்மளுக்கே வைத்திருச்சலாக இருந்துச்சு, நம்ம அடிக்கிறது கூட யோசிக்கிறோம், அதுக்கு என்னடா அப்படி அடிக்குதுனா பப்ளிக் லைஃப்பில் இருக்கான் பார்க்குறவன் கடையில் விற்கிறது தான் எல்லாரும் பயன்படுத்துறது தான். ஆனால் நம்ம அடித்தோம்னா பார்த்தியா ரோட்டில் நின்றுக்கிட்டு தம்மடிச்சுக்கிட்டு தெரியுதுன்னு நம்மளை பேசுவாங்க. அப்படி நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு செய்கிற இடத்துல நீங்கள் வெளிப்படையாக நாளைக்கு ஒரு நடிகையை கூட்டிக்கிட்டு ஊராக சுற்றுறீங்க, கட்டின மனைவியை வர்த்தில்லைங்கிறீங்க, இவ்வளவு வேலைகள் பார்த்து உங்கள் மீது விமர்சனங்கள் இருக்கிற நிலையில் நாளைக்கு ஒரு இடத்துல கான்ஃபிடன்ஸ் லெவல், நான் சொல்கிறது உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் லைஃபுக்கு உண்டான ஒரு ஃபியரே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்தாங்க அவுத்தோன்னு செய்கிறீங்க. மக்கள் மத்தியில் அது அதிருப்தி ஆகுது, அது உங்களுக்கு வாக்கு சதவீதங்கள் அடிபடுங்கிற பயம் இருக்குது. 2 தொகுதியில் போய் நிற்கிறதே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை காட்டுறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சரி 2 தோக்கிற வேணாம் 2லையும் ஜெயிக்கிறாருன்னு வைப்போம். அப்போ இன்னொரு தொகுதி என்ன செய்வார்? பண்ணுவார். அப்போ தேர்தலில் உங்களுக்கு மக்கள் வரி பணம் என்ன ஆகுறது? அங்கே இருக்கிற நீ தான் ஆளணும்னு நினச்சி ஓட்டு போட்ட மக்களுடைய மனநிலை என்ன ஆகுறது? நீங்கள் தானே ஜெயிக்கணும்னு நினச்சி வரான். தமிழ்நாட்டிலேயே இவரோடைய கட்சி தொடங்கி உறுப்பினர்கள் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆனதில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து மட்டுமே 47,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க கட்சியில். அப்போ கட்சி உள்ளார இவ்வளோ ஓட்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கிறதெல்லாம் எவ்வளோ எக்ஸாமின் பண்ணி இறங்குறப்ப கூட ஒன்றில் நம்பி ஒன்றால் இறங்க முடியல. 2லையும் நீ ஜெயிச்சா கூட பயம் இருக்குமோ? யாருக்கு? திமுகவுக்கு பயப்படுறாருங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு அவர் மக்களை பார்த்தே பயப்படுறாரு. வரான், கை தட்டுறான், ஆனால் நாளைக்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு இப்போ எப்படி மற்ற கட்சிகள் விஜயை பார்த்து கேட்குறப்ப அவர் நாளைக்கு இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வருதுன்னு சொல்கிறாரோ, ஆனால் அந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய உண்மையை விஜய் உணர்கிறார். அதுதான் எனக்கு தோணுது. அவருக்கே நாளைக்கு இவங்க வருவான், ஆனால் இவன் ஓட்டு போடுவானா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ சத்தியம் பண்ணு அப்படிங்குவான்ல, அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. சார், நீங்கள் தான் ஆளணும், நீங்கள் என் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்னு நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு இப்போ இதே தான் வயநாட்டில் ராகுல் காந்தி பண்ணார். போன தடவை அவர் தோத்தார், திரும்பி 2ல் நின்னார், 1 தோத்துட்டு 1 ஜெயிச்சது நிப்பாட்டிட்டார். இப்போ 2லையும் ஜெயிச்சாரு. நாளைக்கு இப்போ திரும்பி 1 ராஜினாமா பண்ணிட்டு பரவாயில்ல அவராச்சு பிரியங்கா காந்தி கொடுத்தாரு. இப்போ இவர் யார் த்ரிஷா கொடுப்பாரா? இல்லை, எனக்கு புரியல. அப்போ உங்களுக்குன்னு நிற்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறதா இருக்கிறீங்க? 2ல் நிற்பேன், 1ல் ஜெயிச்சா 1ல் வச்சுக்குவேன், 1 தோத்தா 1 விட்டுருவேன், 2யும் தோத்தா திரும்பி படம் நடிக்க போயிடுவேன், 2லையும் ஜெயிச்சா 1 திரும்பி. பெரம்பூர்ல ஆர்டி சேகர் திமுக சார்பு நிற்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வந்து வெயிட்டான இது கிடையாது, இன்னொரு பக்கம் டிவிகே. ஸோ ஆர்டி சேகர் விசஸ் விஜய் தான் இருக்க போகுது. ஸோ அந்த தொகுதி எப்படி இருக்கும்? இதே மாதிரி திருச்சி கிழக்கு இன்னைக்கோ இருதயராஜ் டஃப்பான ஒரு கேண்டிடேட், அந்த பக்கம் அதிமுகவே நிற்கிது ராஜசேகரன். ஸோ இது எப்படி இருக்கும் சார்? பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்கூட்டியே சொன்னதான், ஏடிஎம்கே வந்து விஜய்க்காக சில ஃபேவரிசம் செய்கிறதுல அவருக்கு ஒரு டஃப்பான கேண்டிடேட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா திருச்சி கிழக்கு கூட இல்லை, திருச்சி கிழக்கு ஏற்கனவே நான் முன்கூட்டியே ரொம்ப நாளாக இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் இந்த சனிக்கிழமை வெளியில் டூர் வந்தார்ல, அப்போ அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பாயிண்ட்டை திருச்சி கிழக்கு தான்.
அதுவும் அங்கேருந்து தான் அவருடைய சுற்றுப்பயணமே தொடங்குச்சுங்கிறப்ப அப்பயே சொல்லிட்டாங்க அவர் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் அந்த தொகுதியில் தான் அவர் நிற்க போகிறாருன்னு. பெரம்பூர் இப்போ சமீபத்தில் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அதிகமானது காரணம் என்னென்னா அவர் வீடு வாங்கி அங்கே பால் காய்ச்சினார்ல, அதனால கண்டிப்பாக அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கே தெரிகிறப்ப அதிமுகவுக்கு இவர் எங்கே நிற்க போகிறாருன்னு தெரியும். அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக விடணுங்கிறதுக்கு தான் பாமக கொடுத்துருக்காங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அங்கே தலித் வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும் அவன் பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஸோ விஜய்க்கு வந்து அது ஏடிஎம்கே சைடுங்கிறது டோட்டலாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆர்டி சேகர் ஏற்கனவே திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர், நீண்ட கால அரசியல்வாதி, கொஞ்சம் ரூட் லெவலில் ரொம்ப இறங்கி நிற்கிறாள். அவருடைய ஃபேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக தெரியாது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணால் கூட ரோட்டில் நின்று வண்டிகளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பார். அதாவது களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தப்ப இவர் இளைஞரணி துணை செயலாளர். ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு டாப் 5ல ஸ்டாலின் கிட்ட இருக்கிறது ஆர்டி சேகர். ஃபீல்டுலேயும் ரொம்ப ரூட்டட் லெவல் பாயிண்ட்டு. ஸோ டிஎம்கே வந்து விஜயை ஒரு அச்சமாக கொள்கிறதா அப்படின்னா 100% அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அதனால தான் காங்கிரஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், விசிகாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, அங்கேருந்து ஒன்றும் இல்லாமல் வந்த வைஷ்ணவிக்கு இம்பார்ட்டன்ஸ், நேற்றுக்கு வந்தால் ரஞ்சனா நாச்சியாருக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது எல்லாமே விஜயை அங்கேருந்து விஜயை திட்டிட்டு வந்தால் தூக்கிட்டு வாடா என் செல்லத்தை அப்படின்னு தூக்கிட்டு வந்து உடனே திமுகவில் சேர்த்துக்கிறதுக்கு காரணம் விஜய் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, அந்த பயம். அரசியல் ரீதியாக அவர் எங்கே தலை தூக்கிடுவாரோங்கிற பதட்டம் இருக்கிறப்ப திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னைக்குள்ளார விஜய் ஜெயிச்சுட்டா அதை விட திமுகவுக்கு வேறு அசிங்கம் கிடையாது. அதனால் பணபல ரீதியாகவும் சரி, ஆர்டி சேகருக்கு பின்புலமாக எல்லா வகையிலும் திமுக பக்கபலமாக நிற்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் டிஎம்கேவே திருச்சி கிழக்கில் கூட நாளைக்கு அவர் ஜெயிக்கட்டும், பெரம்பூரில் ஜெயிக்க விட மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய கோட்டையாக நினைக்கிறது. நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த சூழ்நிலைகளில் கூட சென்னை வந்து திமுகவுடைய கோட்டையாக தான் இருந்துச்சு. அதாவது ஆட்சி அதிகாரத்தை திமுக இழந்தப்பையும் சரி, இப்போ சமீப காலமாகவும் ஸ்டாலின் வந்து இழந்து சென்னை வந்து திமுக கோட்டை தான். அதனால தான் சென்னை மேயராக ஸ்டாலின் தைரியமாக நின்னது. என்றைக்குமே அவங்கள சென்னை கைவிட்டதில்லை. இங்கே வெள்ளத்தில் மக்கள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு நாளை எம்பி எலெக்ஷனில் 1ல் கூட ஜெயிக்காதுன்னு நினச்சோம். ஆனால் 3லையும் திரும்பி திமுக தான் ஜெயித்த மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வலு என்றைக்கும் விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. திருச்சி கிழக்கில் ஒரு பெரிய பிள்ளையாக நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ இனிவார் ஜெயராஜ் அவர் வந்து தனி அமைப்பு நடத்துவார், கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம்னு சொல்லி. அந்த அமைப்பை வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்து உதயசூரியன் சின்னத்தில் எம்எல்ஏக்கு நிற்கிறார். அவர் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஒன் ஆஃப் தி பினாமி கூட அவர் நடத்தினார் இல்லையா? ஆமாம், என்ன ஒன் ஆஃப் தி பினாமி. அவர் வந்து நிறைய தொழில்கள் செய்கிறாரு. இவங்க தலைமையோடைய பணங்கள் அவரிடமும் சில பணங்கள் கை சுற்றுது. அவருடைய ஃபண்டு ஃப்ளோட்டிங் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது தன்னை பெரிய பிஸ்னஸ் மேனாக அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஹுண்டாய் கம்பெனி ஃபேக்ட்ரி வந்துச்சுல்ல திமுக கவர்மெண்ட்டில், அப்போ வந்து அந்த கம்பெனிக்கு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது இனிகோர் ஜெயராஜ். ஸோ அந்த பெரிய நிறுவனத்துக்கு வாங்குறப்போ கமிஷன் அது இதுன்னு கம்பெனிலேயே ஒயிட்லேயே கொடுப்பாங்கல்ல, இதை வைத்து தான் அவருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கைகள் தொடங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் முதலமைச்சர் குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கிறப்ப ஸ்டாலின் அவர்கிட்ட நெருக்கமாக வராரு. சில தொழில்கள் செய்கிறப்ப அவங்ககிட்ட சில முதலீடுகள் போது குடும்பத்தின் நெருங்கிய வட்டாரத்தில் ஒருவராக மாறுகிறார். திடீர்னு பதவி ஆசை வருது. வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் ஆண்டு கரெக்டாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தொடர்ச்சியாக கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடத்தி அவர்கிட்ட பெரிய ஸ்கோரிங் ஃபேக்டர் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ விஜய் பண்ணதை அவர் 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார். இந்த விஜய் நடத்த நிகழ்ச்சியிலையுமே அவருடைய ஏற்பாடு தாங்கிறாங்க. என்னன்னா, இந்த ப்ராட்டஸ்டன்ஸு கேத்தலிக் பிஷப்ஸ் வந்து அவங்களே ஒரு பிஷப் இருக்கிறப்ப இன்னொரு பிஷப் வரமாட்டாங்க. நீங்கள் தேர் கிறிஸ்டியன் பிஷப்ஸ் தானே தவிர, பட் அவங்களுக்குள்ளாரையே நாளைக்கு அந்த ஒற்றுமை கிடையாது. இருவரும் ஒரே மேடையில் ஏறுவது இயல்பான நிலை இல்லாமல் இருக்கிறப்ப, ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப கொண்டாடிய அனைத்து கிறிஸ்துமஸ் கூட்டத்திலையும் இந்த 2 தரப்பு பிஷப்களையும் நாளைக்கு இனிகோ மேடை ஏற்றினார். அது ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் ஃபேக்டராக திரும்பிச்சு. அப்போ அந்த நிகழ்ச்சிகள் வருடம் பெருசாக பண்ண அது கொஞ்சம் அமைச்சருக்கு ஒரு முதலமைச்சருக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. அதாவது கேக்கு 10 கிலோவில் ஆரம்பித்தது, அது 25 கிலோ ஆச்சு, 50 கிலோ ஆச்சு. அது மாதிரி ஃபங்க்ஷனும் கிராண்டாக ஆரம்பிச்சது. அவர் வசூலும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஸ்கோப்பும் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ். இந்த வருஷத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சி உருப்படியாக பண்ணிட்டாருன்னா அந்த வருஷம் முழுக்க இனிகோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறப்ப அதை செய்ய ஆரம்பித்தார். இப்போ விஜய் கொண்டாடின கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கூட இனிகோ இறுதியராஜ் தான் முழுமையாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பிஷப்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே. எப்படி அதுதான் விஷயம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு திமுகக்குள்ளார வராது, சீட்டு வேணுங்கிறப்ப அப்போ முதலமைச்சர் ரொம்ப பிரியத்தில் இருக்காரு. அதனால திருச்சி கிழக்க இவருக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. நேருவுக்கும் மகேஷுக்கும் சுத்தமாக செட் ஆகலை இனிகோவோட.
அப்படியா? ஆமாம், ஏன்னா நேரு ஒரு பக்கத்து நீ என்ன மீறி தலைமைக்கு போயிருவியான்னு நினைக்கிற ஆளு, மகேஷ் நான் ஏற்கனவே உள்ளேயே இருக்கிற ஆளு, நீ என்ன மீறி உள்ளே வந்துருவியான்னு நினைக்கிற ஆளு. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் மீறி இவருக்கு இருந்த ஸ்டாலினிடம் இருந்த நெருக்கமே 2 அமைச்சர்களுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்குச்சு. இன்னொன்று கொஞ்சம் பர்சனலாகவே இனிகோ ஜெயராஜ் கொஞ்சம் ஹெட் வெயிட்டு. தனிப்பட்ட முறையில் நான் தான் செய்வேன், நான் ஏன் அங்கே போய் நிற்கணும், நான் ஏன் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த சுபாவம் நேருக்கும் அவருக்கும் நிறையா ட்ரிகர் ஆச்சு. இன்னொன்று 2 அமைச்சர்கள்ட்டையும் போய் இங்கிட்டு போய் மகேஷ் உங்களை இப்படி சொன்னாருன்னு அங்கே தட்டி விடுறது, அங்கிட்டு போய் இப்படி சொன்னாருன்னு நேருவை வந்து மகேஷை தட்டி விடுறது. இவங்க 2 பேர் பக்கட்டும் ப்ளே பண்ணுறாருன்னு 2 பேருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் டென்னிஸ் பால் மாதிரி மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தனிப்பட்ட முறையான வருத்தத்தை இவர் வெளிக்காட்டுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு மறைமுகமான ஆதரவை தெரிவிக்கிறார். கிறிஸ்டியன் மிஷினரிஸோட ஃபண்டிங்ஸ் எல்லாத்தையுமே விஜய்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. எப்போ அப்படின்னா விஜய் நடத்தினார்ல முதல் மாநாடு விக்கிரவாண்டியில், அப்பயே இவர் ஒரு பெரிய ஹியூஜ் ஃபண்டிங் வெளிநாடுகளில் இருந்து மிஷினரிஸ் ஃபண்டிங்லாம் ரெடி பண்ணி விஜய் கொடுக்குறாரு. இது தெரியாது திமுகவுக்கு? நானே பேசியிருக்கிறேனே, எனக்கு உளவுத்துறையிலேருந்து தகவல் சொல்லி நானே யூடியூப்லேயே பேசியிருக்கிறேன். அதனால் அது திமுகலாம் இப்போ தெரியும். பட் ஆனால் அந்த சமயத்தில் இனிகோ ஜெயராஜோட சேர்ந்து ஒரு 4-5 திமுக அமைச்சர்களும் பணம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏதோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்கள சிறுபான்மை பிரியத்தில் கொடுக்குறாரு போலன்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் லேட்டரான இனிகோ ஜெயராஜுக்கும் விஜய்க்கும் ரொம்ப நெருக்கங்கள் அதிகமாகிறப்ப விஜயை இப்படி ஒரு தொகுதி இருக்குது, நீ இங்கே வந்து நில்லுன்னு திருச்சி கிழக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததே இனிகோ ஜெயராஜ். நான் கிறிஸ்டியனு தான், நான் எப்படி அங்கே முள்ளால முள்ள எடுக்கிற மாதிரி அவ்வளோதான் நீங்க முடிச்சுட்டீங்க மேட்ரை. அதாவது நீங்க இங்க வந்து கிறிஸ்டியன் வெள்ளாளர்ஸ் ஓட்டு ஜாஸ்தி விஜய் அப்படின்ட்டாங்களா? ஆமா, நீ கிறிஸ்டியன் வெள்ளாளர்ஸ் ஓட்டு ஜாஸ்தி, அதனாலதான் நானே இந்த தொகுதியில நின்னது. நான் நின்ன மாதிரி இங்க நீங்க நின்னீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஆதரவு இருக்கும், அதனால நீங்க இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து அவங்க அந்த கிரவுண்ட் லெவலில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் எல்லாம் நாளைக்கு ஓட்டர்ஸ் எல்லாம் கிரவுண்ட் லெவலில் செக் பண்ணி இவருக்கு பக்காவாக இருக்குன்னதுக்கப்புறம் தான் இவர் டூர் பிளானை அங்கேயே ஃபஸ்ட்டு போடுறாரு. இவர் அங்கே ஆரம்பித்தோடனே டிஎம்கே கன்ஃபார்ம் பண்ணிருச்சு இவர் இங்கே தான் போகிறாருன்னு. அந்த சூழ்நிலையிலேருந்து தலைமை இனிகோவை ஒதுக்க ஆரம்பிக்குது. நீ இங்கே இருந்துக்கிட்டே நீ அங்கே நாமூர்தா வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இவங்க கார்னர் பண்ணுறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இவ்வளோ தூரம் அடித்த கூத்துக்கு நடுவில் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காலையே போய் இனிகோ ஜாயின் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். எம்எல்ஏவே ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு போகிற மனநிலைக்கு போகிறப்ப அது அந்த அரசியல் பரபரப்பை உருவாக்கிறோன்னு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உனக்கு சீட்டு கொடுக்கறது யாருக்குமே பிடிக்கல, நேரு வேணான்னாரு, மகேஷ் வேணான்னு, அப்படி நானாக தான் உனக்கு செஞ்சேன் அதனால இப்படி செய்யாதான்னு இவர் பர்சனலாக கூப்பிட்டு ஏதோ பேசி ஆஃப் பண்ணவர். நான் நினச்சேன் நேரம் பார்த்து முடிச்சிருவாங்க, எலெக்ஷனில் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. திரும்பி சீட்டு கொடுத்தாங்கன்னு தான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அவன் ஒரு வேளை அண்ணியை பிடிச்சிட்டான் போல, போய் காலில் விழுந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அரசியல் ஸ்டாலினுடைய அரசியல் புரிகிறது. என்னன்னா, நீ ஏன் கூட இருந்துக்கிட்டே நீ அவனுக்கு வேலை பார்த்தல, இப்போ நீ தான் இங்கே கேண்டிடேட்டு, அவனும் அங்கே நிற்பான். நீ ஒன்று அடித்து அவனை தோக்கடிச்சனா நீ பொழைச்சிக்க, இல்லை அவர் வாழணும்னு நீ நினச்சனா ஒன்னே அழிச்சுக்கிட்டு நீ அவனை வாழ வச்சுக்க, உன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வந்து இது இவருக்கு விஜய்க்கு வந்து திருச்சி கிழக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஜெயிக்கும். எனக்கு பெரம்பூர் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இனிகோ ஜெயராஜுக்கு கேக்கு கொடுத்து வீட்டுக்கு அமைச்சிட வேண்டியதுதான்.